நமோ புத்தாய. பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுடன் இணைந்து அவர்களுக்கு ஆதரவாக வாழ்வதுவே உத்தமமான மங்களமாகும். பௌத்தத்தில் பிள்ளைகளே 3 விதமாக பிரித்து கூறப்பட்டுள்ளது. ஒன்று அதிஜாத புத்த. அதிஜாத புத்த என்றால் உயர்வான குழந்தைகள். அதாவது பெற்றோர்கள் ஒழுக்கமில்லாது வாழ்வார்கள் மற்றும் புத்த தம்ம சங்கத்தில் நம்பிக்கை இல்லாது வாழ்வார்கள். ஆனால் அவர்களுடைய குழந்தைகளோ ஒழுக்கத்துடனும் புத்த தம்ம சங்கத்தில் நம்பிக்கையுடனும் வாழ்வார்கள். அத்தகைய குழந்தைகளை உயர்வான குழந்தைகளாக கருதப்படுகிறது. இரண்டாவது அனுஜாத புத்த. அனுஜாத புத்த என்றால் பெற்றோர்களுக்கு சமமான குழந்தைகள். அதாவது பெற்றோர்கள் ஒழுக்கத்துடன் வாழ்வார்கள் மற்றும் புத்த தம்ம சங்கத்தில் நம்பிக்கையுடன் வாழ்வார்கள். அவர்களைப் போலவே அவர்களுடைய பிள்ளைகளும் ஒழுக்கத்துடன் வாழ்வார்கள் மற்றும் புத்த தம்ம சங்கத்தில் நம்பிக்கையுடன் வாழ்வார்கள். அத்தகைய பிள்ளைகளை பெற்றோர்களுக்கு சமமான குழந்தைகளாக கருதப்படுகிறது. மூன்றாவது அவஜாத புத்த. அவஜாத புத்த என்றால் தாழ்ந்த குழந்தைகள். அதாவது பெற்றோர்கள் ஒழுக்கத்துடன் இருப்பார்கள் மற்றும் புத்த தம்ம சங்கத்தில் நம்பிக்கையுடன் இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய குழந்தைகளோ ஒழுக்கம் இல்லாதும் புத்த தம்ம சங்கத்தில் நம்பிக்கை இல்லாதும் வாழ்வார்கள். அத்தகைய குழந்தைகளை தாழ்ந்த குழந்தைகளாக கருதப்படுகிறது. மேலும் பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு முதன்மையான ஆசிரியர்கள் என்பதால் பெற்றோர்களிடமிருந்தே பெரும்பாலான பழக்க வழக்கங்களை குழந்தைகள் கற்றுக்கொள்கின்றன. எவ்வாறு பேச வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற பழக்க வழக்கங்களை பெற்றோர்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே குழந்தைகளுக்கு முன்னுதாரணமாக பெற்றோர்கள் நல்ல ஒழுக்க நெறியில் வாழ வேண்டும். நல்ல ஒழுக்க நெறியை முதன்மையாக கொண்ட சிறந்த கல்வியை தன் பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும். அதுவே உத்தமமான மங்களமாகும். நமோ புத்தாய.